நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷுவா டி நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிறது என்னுடைய வார்த்தை உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த வார்த்தையை தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். இது வந்து யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட என்ன செய்கிறாரு சொல்லிட்டு இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கையின் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதித்து வர்றது. அந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு ஆண்டவர் அழைத்து வரும்போது அவங்க கையில் அந்த அவங்களுக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தார், ஒவ்வொரு நாளும் அற்புத விதமாய் சந்தித்தார். நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா யாத்திரா முழுவதிலையும் ஆண்டவர் வந்து அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற விதமே ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான விதமாக என்ன செய்யும் இருக்கும். அதில் இந்த வார்த்தை வந்து ஒரு அழகாக போடப்பட்டிருக்கு. இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். அந்த வனாந்திர பாதையில் நடத்துகிறதே ஆண்டவர் தான் நடத்துகிறாரு இஸ்ரவேல் ஜனங்களை. அப்போ அந்த வனாந்திரத்தில் நடக்கும்போது என்ன கஷ்டங்கள், என்ன போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் எல்லாமே ஆண்டவர் அறிவார். அதை குறித்து தான் மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு. அப்போ இந்த வார்த்தையை நம்ம கேட்டுட்டு இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வனாந்திரம் போல் சில காரியங்கள் வனாந்திர வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கலாம். இப்போ வனாந்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, யோபு 38வது அதிகாரத்தில் அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. யோபு 38:26வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் யோபு 38:26 பூமி எங்கும் மனுஷர் குடி இல்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்திரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணி. இப்போ வனாந்திரம் அப்படின்னாலே ஒரு மனுஷங்க வந்து அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ வனாந்திரம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, வனாந்திரங்கிறது வெயில் மழை தண்ணி எதுவுமே இல்லாத ஒரு பாலைவன பகுதி மாதிரி இருக்கிறது என்னது வனாந்திரம். இங்கே வந்து பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்திரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணி. இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நம்மளை சுற்றி நிறைய மனிதர்கள் இருப்பாங்க, குடும்பம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க எல்லாரும் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு தனி பயணமாக என்ன செய்கிற மாதிரி இருக்கலாம். சில நேரங்களில் இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலையாவது ஒரு வனாந்திர பகுதி போல், வனாந்திரத்தில் வாழ்கிற போல் ஒரு வாழ்க்கை நினைஞ்சிருக்கலாம், வாழ்ந்துருக்கலாம். எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் எனக்கு இந்த டைமில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் இருக்கா, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு கஷ்டத்துலேருந்து இனி எடுத்து விடுறதுக்கான ஒரு மனுஷங்க இல்லாத ஒரு வனாந்திர வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டுருக்கேனே. கடந்த வருடங்கள் ஒரு 5 வருடத்துக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையை பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது என் வாழ்க்கை. ஆனால் இப்போது இந்த வனாந்திர வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டத்துக்குள்ள நான் வருவேன். என் கூட எல்லாரும் இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுற சுச்சுவேஷனில் எந்த மனுஷங்களால் கூட என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னா, இப்படியே என் வாழ்க்கை கழிந்து விடுமா, இப்படியே என் வாழ்க்கை போய்விடுமா அப்படின்னு நிறைய நேரத்தில் நமக்குள்ள தனிமையாக இருக்கும்போது, ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அதுதான் இந்த வசனம் அழகாக போடப்பட்டிருக்கு. மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சாரம் இல்லாத வனாந்திரத்திலும் மழையை வர்ஷிக்க பண்ணி. ஆனால் இப்படி மனுஷங்க யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. மனுஷங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு மனிதர்களும் ஒரு மனுஷியோ யாரோ வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்பே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த இடத்துல மழையை வர்ஷிக்க பண்ணி அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் வந்து என்ன செய்வார், நமக்கு அற்புதங்கள் என்ன செய்வார், செய்ய வல்ல தேவனா என்ன செய்கிறார் இருக்கிறார். இப்போ இந்த எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்களுடைய பெருமூச்சு, அந்த நீங்கள் யாத்திராகமம்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க அவ்வளோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த ராஜா வந்து அவ்வளோ அடிமைப்படுத்தும் போது அந்த ஒரு பெருமூச்சின் சத்தம், இஸ்ரவேல் ஜனங்களோட அந்த பெருமூச்சின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பண்ண உடன்படிக்கையை நினைத்து அவங்கள வழிநடத்தி வருவதற்கு ஒரு தலைவன் மோசேயை உருவாக்கி மோசேக்கு கீழே அவங்களெல்லாம் என்ன செஞ்சுட்டு வர்றாரு ஆண்டவர், அழகாக கானான் தேசத்திற்கு அழைத்து வருகிறார். அப்போ அழைத்து வருகிற பாதையில் நிறைய கஷ்டங்கள் அவங்களுக்கு இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. செங்கடலில் 2ஆக பிளந்து கூட்டிகிட்டு வந்தார். அவங்களுக்கு தண்ணி இல்லாத நேரங்கள் அநேக இடங்களில் தண்ணி கொடுத்தாரு. டெய்லி மன்னாவை என்ன செய்ய பண்ணினார், பொழிய பண்ணினார். இரவும் பகலும் அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமாக இருந்து ஜனங்களை என்ன செஞ்சார், ஆண்டவர் வழி நடத்தினார். பகலில் மேக ஸ்தம்பமாக இருந்தாராம், இரவில் அக்னி ஸ்தம்பமாக அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குற ஒரு தேவனாக என்ன செய்தாரா இருந்தாராம்.
ஏன்னா ஆண்டவரை அவங்க சார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க வந்து எகிப்திலேருந்து கிளம்பி என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அப்போ நம்மளும் ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த தேவன் நம்ம வாழ்க்கையிலையும் அந்தந்த நாளுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வார். அத்தனை ஜனங்கள் நடந்து வராங்க. அந்த தேசத்துலேருந்து ஒரு தேசத்துலேருந்து இந்த தேசத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வரும்போது ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய சாப்பாடு, அவங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும், அவங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்தார் பார்த்தார். அப்போது ஆண்டவர் அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவருடைய வார்த்தைகளை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அவரை தான் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம், ஆராதிச்சுட்ருக்கோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தேவைகள், இப்போ ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் தான் எனக்கு இருக்கிற எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, எனக்குள்ள பண தேவைகள், எனக்கு தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள், அல்ல எங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் இருக்கிற பிரச்சனை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடுமோங்கிற எனக்கு ஒரு பயம், எங்கள் குடும்பத்தில் சமாதானமே இல்லாமல் போயிடுமோ, என்னுடைய வியாதி சுகமாகாமையே போயிடுமா, அல்ல நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதுக்கு அடுத்த லெவலுக்கு நான் வராமல் போயிடுவேன், இவன் ஊழியம் இதே லெவலில் இருந்து விடுமா, நிறைய காரியங்கள், இன்னும் நான் சொல்லாத சில பிரச்சனைகளில் கூட நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கலாம் இருக்கலாம். ஒரு கூடயே உங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற யார்கிட்ட கூட உங்களால் ஷேர் பண்ணாமல் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன்னு தெரியாத ஒரு வனாந்திரமான சூழ்நிலை இருந்தாலும் இந்த வசனத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வனாந்திரம் அந்த மனுஷங்க இல்லாத இடத்துல கூட மழையை வருஷிக்கும். ஆனால் உண்மையில் அப்படி தானே, அந்த வனாந்திரங்கள் அந்த பாலைவன பகுதியில் மனுஷங்க போகட்டாலும் அந்த இடத்துல மழை பெய்யும்னு நினச்சா அன்று மழை பெய்யும். தேவன் நினைத்தா அந்த இடத்துல என்ன காரியங்கள்னாலும் என்ன செய்யலாம். அப்போ நமக்கும் மனுஷங்க வந்து ஒரு மனுஷங்களுடைய வார்த்தைகள் கூட நமக்கு கிடைக்காது. மனுஷங்க ஆறுதலாக கூட பேச முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது கூட ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு என்ன செய்வாராம், ஆறுதலை என்ன செய்வாராம். அப்புறம் சங்கீதம் 29வது அதிகாரம் 8வதுல அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. சங்கீதம் 29:8 கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். அழகாக அந்த இடத்துல வார்த்தை போடப்பட்டிருக்கு. ஆண்டுடைய சத்தம் வந்து வனாந்திரத்தை அதிர பண்ணும். அப்போ வனாந்திரம்னா அதான் நமக்கு மனுஷங்க யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு அந்த இடத்துல அதை கூட கர்த்தருடைய சத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தம், அவருடைய சத்தம் வந்து நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும் போது அது வந்து வனாந்திரத்தை என்ன செய்யுமா, அதிர பண்ணுமா. அழகாக நீங்கள் யோவான் 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லாசருன்னு ஒரு மனிதன் வந்து மரித்து 4 நாட்கள் ஆனதுக்கு பிறகு ஆண்டவர் வந்து லாசருவே வெளியே வா அப்படின்னு உரத்த சத்தமாக என்ன செய்வார், சத்தம் விடுவார். அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் லாசர் என்ன செஞ்சிருப்பார், எழுந்திரிச்சு வெளியே வருவான். அப்போது ஒரு ஆண்டருடைய சத்தம் ஒரு மரித்து 4 நாள் ஆன ஒரு மனிதனை கூட என்ன செஞ்சுட்டு வருது, வெளியே அழைத்து வருகிற அளவுக்கு ஒரு பெரிய உரத்த சத்தமாக ஆண்டருடைய சத்தம், அவருடைய சத்தத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை என்ன செய்து இருக்குது. அப்போ அந்த வல்லமையான சத்தத்தை நம்ம வாஞ்சிக்கும் போது அந்த சத்தத்தை அந்த அவர் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கும் போது, அந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அந்த சத்தத்தை நம்ம வாஞ்சிக்கும் போது நம்மளுடைய வனாந்திர வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் என்ன செய்ய முடியும், தர முடியும். அப்புறம் ஏசாயா 32வது அதிகாரம் 15வது வசனம் நம்ம பார்த்தோம்னா, ஏசாயா 32:15 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனம் போடப்பட்டிருக்கும். உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இந்த இடத்துல அழகாக இந்த இடத்துல முதல் பகுதி நம்ம பார்த்தீங்கன்னா, உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான, எப்போ வனாந்தரம் செழிப்பாக மாறும்னா அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவி. முதல்ல பார்த்தோம் அவருடைய சத்தம் வந்து வனாந்தரத்தை என்ன செய்யும், மாற்றிடும். சத்தம், அவருடைய சத்தம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர், அந்த ஆவி, அவருடைய ஆவி நமக்குள்ள வரும்போது அந்த வனாந்தரம் வந்து எப்படி ஆகுமா, செழிப்பான வயல்வெளி. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பாலைவனமான ஒரு பகுதி வந்து ஒரு செழிப்பான வயல்வெளியாக மாற முடியும்னா பரிசுத்த ஆவியானவர், கர்த்தர் ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யும்போது வரும்போது அந்த வயல்வெளி வந்து எப்படி மாறும், செழிப்பான ஒரு பகுதியாக என்ன செய்யும், மாறும். அப்போ அதுக்கு நம்ம ஆண்டருக்கு நம்ம என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். நம்ம இந்த எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாமல் இருக்கிறேனே, நான் இப்படி ஒரு தனியாகவே இந்த காரியங்களை, இந்த பிரச்சனைகள்லேருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது, நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது, ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது, எனக்கு இந்த வியாதியிலேருந்து சுகமே கிடைக்காதுன்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த இடத்துல டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், அற்புதத்தை என்ன செய்வார், தருவார். அல்ல நான் எழுதியிருக்கிற எக்ஸாமில் எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை, ஆனால் எனக்கு இன்னும் நான் எக்ஸாம் எழுத, என் பிள்ளைகள் படிக்கிறதுல எனக்கு ஒரு இதே இல்லை, எப்படி மார்க் வாங்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலும், நீங்கள் ஆண்டவரை சார்ந்து பிள்ளைகளை முதல்ல ஆண்டவரை தேட வைத்துட்டு நீங்கள் பிள்ளைகளை உங்கள் எக்ஸாமுக்கு அனுப்புனீங்கன்னா அடுத்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் என்ன காரியங்களாக இருந்து நம்ம
நம்ம நினைக்காத ஒரு பெரிய ரிசல்ட்டை ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க, நான் இதில் பாஸ் பண்ணி நான் இந்த ஒரு லெவலுக்கு வருவேன், இப்படி ஒரு காலேஜில் எனக்கு சீட் கிடைக்கும், நான் இந்த இடத்துல இந்த வேலைக்கு நான் வருவேன் அப்படின்னு நம்ம நினைக்காத அளவுக்கு அற்புதத்தை ஆண்டவர் என்ன செய்வார். ஏன்னா அதுதான் அந்த வார்த்தைகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. வனாந்திரமான ஒரு சூழ்நிலை, இது வந்து யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. வனாந்திரத்தில் இப்போ திடீர்னு போய் நம்மளை ஒரு பாலைவனமான பகுதியில் விட்டாங்கன்னா எது வடக்கு எது தெற்கு எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு திக்கற்ற நிலையில் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த இடத்துலேருந்து நான் எப்படி கைட் பண்ணி என்னை வெளியே கொண்டு வருவாங்க, என் வியாபாரத்தில் நான் என் கடனில் மூழ்கி போயிடுவேனோ, எல்லாம் எங்கள் குடும்பமே எப்படியோ எதோ ஆயிருமோங்கிற சில நேரம் நிறையா புலம்பல்களில் மத்தியில் நம்ம என்ன செஞ்சுட்ருக்கலாம், வாழ்ந்துட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்ம சார்ந்திருக்கும் போது அந்த வனாந்திரத்தை நமக்கு எப்படி மாற்றுவாராம், செழிப்பான பகுதியாக ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார். ஏசாயா 51வது அதிகாரம் 3வது வசனத்தில் அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. ஏசாயா 51:3 கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேன் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவாராம். அழகாக அந்த வார்த்தை சொல்லப்படும். கர்த்தரின் தோட்டம் நமக்கு முதல்ல நீ ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் ஒரு குறை இல்லாமல் ஒரு தோட்டத்தை ஆண்டவர் என்ன செய்தார், உருவாக்கி அந்த தோட்டத்தை அதில் கொண்டு யாரை வச்சார்னா ஆதாமை வாளை கொண்டு வைத்தார். அதில் அத்தனை உலகத்தில் உள்ள அத்தனை செடி கொடிகள் பழங்கள் எல்லாம் அதில் இருந்துச்சு. எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த தோட்டத்தில் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு ஆறுதல் செய்கிற காலம், நம்ம வனாந்திரம் போல் வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை என்ன செய்கிறார், தரார். ஏன்னா முதல்ல நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம தியானித்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். நம்ம எப்படிப்பட்ட ஒரு வனாந்திர வாழ்க்கையில் நடந்து வரோம், நம்ம பிறந்தது முதல் கொண்டு இப்போது வரைக்கும் நம்ம என்னென்ன கஷ்டங்களில் ஆண்டவர் நடத்துகிற வனாந்திர பாதைகளை நம்ம நடந்து வருகிறோங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். எல்லா நிலைமையிலையும் நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வனாந்திர பாதையை எல்லாவற்றையும் என்ன செய்வாரோ ஆறுதலாக மாற்றுவார். அதான் அந்த வார்த்தை. நீங்கள் இந்த வாக்குத்தத்த வார்த்தையாக கூட என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து. நம்ம வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம தொழிலில், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த இடங்களில் பாழாகி போய் இருக்கிறது, இந்த இடம் எப்படி செழிப்பாக மாறும், இந்த காரியத்தில் எப்படி எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும் நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். அந்த பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை எதை போல மாற்ற போகிறாராம், ஏதேன் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும். கர்த்தர் தந்த தோட்டம், அந்த கர்த்தருடைய தோட்டம் ஏதேன் தோட்டம் எப்படி அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், மாற்றப் போகிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அப்போ நம்ம வனாந்திர வாழ்க்கையில் ஆண்டவர் எப்போது எதை தரப்போகிறாராம், சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம். ஏன்னா நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கும். அவனை வந்து அவங்க சகோதரர்களில் வந்து அந்த பொறாமை நிமித்தமாக 31, 39 அந்த அதிகாரங்களில் பொறாமை, அவன் வந்து அவன் தகப்பன் வந்து அவன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாரு. அடுத்தது வந்து அவனுக்கு வந்து நிறைய சொப்பனங்கள்ல ஆண்டவர் அவனோட பேசுகிறார். எல்லாரும் நம்ம அவனை வணங்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சகோதரர்களுக்கு வந்து அவன் மேலே ஒரு பொறாமை கண்டு யோசேப்பை வந்து என்ன செய்யணும்னு நினச்சிருவாங்க. அவன் குழியில் தூக்கி என்ன செய்வாங்க, குழியில் போட்டு அவனை கொன்றுடணும், அதெல்லாம் அவனை எப்படியாட்டும் அதை அழித்திடணும். யோசேப்பு மேலே அவ்வளோ ஒரு பொறாமையில் கூட அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ஆனால் அவனுடைய ஒரே ஒரு சகோதரன் ரூபன் மட்டும் அவனுக்கு மேலே கொஞ்சம் பரிதாபப்பட்டு அவனை கொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவனை வந்து என்ன செஞ்சான், தப்பு வைக்கிறதுக்கு போட்டு சகோதரர்கள் அவனை கொன்றுவாங்களோன்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு வனாந்திரமான ஒரு குழியில் போட சொல்லுவான். ஒரு குழியில் போட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு அழகாக அந்த இடத்துல வார்த்தை போடப்பட்டிருக்கும். வனாந்திரத்தில் ஒரு குழியில் கொண்டு யோசேப்பை என்ன செய்வாங்க, போடுவாங்க. அப்போ அன்றைக்கு அவங்க சகோதரர்கள் வந்து நினச்சாங்க, இந்த அவன் மேலே பட்ட பொறாமைனால, என்ன காரணத்தினால பொறாமை, இவங்க செய்த அத்தனை தவறான காரியங்களையும் தன் தகப்பனிடத்தில் சொன்னால், இன்னொன்று இப்போ யோசேப்பு மேலே தன் தகப்பன் அதிக அன்பு வச்சிருந்தது. இதன் காரணமாக அவனுடைய சகோதரர்களுக்கு யோசேப்பு மேலே ஒரு பொறாமை வந்து, அந்த பொறாமை நிமித்தமாக யோசேப்புக்கு கிடைத்தது வனாந்திரத்தில் குழியில் கொண்டு யோசேப்பை என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த வனாந்திர குழியிலிருந்து யோசேப்பை எடுத்துக்கொண்டு மகிமையாக எகிப்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு என்ன செஞ்சார், வச்சார். ஆனால் அந்த வனாந்திர பாதை மாறுவதற்கு கொஞ்சம் டைம் எடுச்சு. வனாந்திரத்துலேருந்து எங்கே போனால் ஒரு போர்த்திபுரா வீட்டில் போய் ஒரு வேலைக்காரனாக இருந்தான். அப்புறம் அங்கேருந்து என்னதான் மாறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறைச்சாலைக்குள்ள போகிற ஒரு காரியமாக யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்திர காரியம். இந்த வனாந்திர குழியிலிருந்து அவனுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் ஒரு போராட்டத்துக்குள்ள தான் நினைச்சிருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையை மாற்ற நினைச்சா அந்த நாள்லேயே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பு என்ன செஞ்சார். அதே போல தான் நீங்கள் இவர் லாசருடைய வாழ்க்கையை பார்த்தாலும்
ஆண்டவர் நேசித்த ஒரு மகன் லாசரு, அந்த ஆண்டவர் நேசித்த ஒரு குடும்பம் லாசருவோட குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீரென்று லாசர் என்ன செஞ்சான், மரித்து போனான். அவன் திடீரென்று மரித்த லாசருவை ஆண்டவருடைய சத்தம், அந்த மரண படுக்கையில் இருந்த லாசருவை, மரித்து 4 நாள் ஆகி கல்லறையில் இருந்த அந்த லாசருவை ஆண்டவருடைய சத்தம் அந்த வனாந்தரத்துலேருந்து என்ன செஞ்சு வெளியே கொண்டு வந்துச்சு. அதே போல் தான் ஒருவேளை இப்போ நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேனே, எங்கள் வீட்டில் நான் இப்படியே நான் மரித்து போயிடுவேனா, என் வாழ்க்கையில் எனக்கு இந்த வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கவே கிடைக்காதா, இல்லை கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, எங்கள் வீட்டில் எப்பொழுதும் சண்டை பிரச்சனையாக இருக்கே, சமாதானமே இல்லாத ஒரு வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, எனக்கு வெளியே சொல்ல முடியாத அவ்வளோ பிரச்சனை இருக்கிறேன், என் வாழ்க்கையில் இதிலெல்லாம் எனக்கு எப்போ விடுதலை வரும்னா, நம்ம அந்த வனாந்திர காரியங்களை எல்லாவற்றையும் நம்ம அகற்றி விட்டு தேவனை நம்ம சார்ந்திருக்கணும். அதில் நீங்கள் ஆண்டவர் வந்து அந்த நம்ம முதல்ல பார்த்த வசனத்தில் ஆண்டவர் வந்து மோசேயை தான் நடத்திட்டு போகிறாரு. வனாந்திர பாதையில் மோசேயை தலைவனாக வச்சு தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு போகிறார். ஆனால் அவங்க போகிற இடங்களில் குறைவுகள் வந்துச்சு, ஆண்டவர் கூட்டிகிட்டு தான் போனார். சில இடத்துல தண்ணி இருக்கும், சில இடத்துல தண்ணி இருக்காது. ஆனால் நிறைய இடங்களில் சில ஜனங்கள் ஆண்டவர் நல்லா சார்ந்து இருந்தாங்க, சில ஜனங்கள் பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு நேராக என்ன செஞ்சாங்க, முறுமுறுத்தாங்க. ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் அவங்களுக்கு வந்து எந்த காரியங்களும் விட்டு கொடுக்கல. எல்லாம் அவங்களுக்கு அன்றன்றைக்கு தேவையான மண்ணா கிடைச்சது, தண்ணி கிடைச்சது, அவங்களுக்கு தங்குவதற்கு நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்த ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. ஆனால் சில நேரத்தில் இல்லைங்கும் போது ஆண்டவரை தேடி வரணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக முறுமுறுத்தாங்க. ஐயோ நாங்கள் இங்கே இருந்ததுக்கு பதிலாக எகிப்தில் இருந்துக்கலாம், பழைய வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. அப்படி தான் ஆண்டவர் நீங்கள் ஆண்டவரை அறிந்ததுக்கப்புறம், ஆண்டவரை தேடினதுக்கப்புறம், ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கறது எல்லா காரியங்களையும் நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கணும். அதுக்கு தான் சில நேரங்களில் எல்லா மனிதர்களையும் நம்மளை விட்டு விலக்கி ஒரு வனாந்தரமான ஒரு பாதையில் கொண்டு ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருப்பார், வச்சிருப்பார். அதுதான் அந்த யோபில் பார்த்த வசனம். மனுஷங்க யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அப்போ தான் நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். ஆண்டவர் நமக்கு அந்த வனாந்தர பாதையில் அற்புதத்தை செய்வார். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாலும் அவள் வந்து ஆபிரகாம் சாராளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ போ அப்படின்ட்டு அனுப்பிவிடும்போது வனாந்தரத்தில் தான் போய் அழுதுட்டு இருப்பா. வனாந்தரத்தில் இருக்கும்போது தான் அங்கே ஆண்டவரா சாராளை பார்த்து உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்வார், திரும்ப நீ எங்கே போய் இரு, சாராளுக்கு அடங்கி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிள்ளை பிறந்த பிறகு திரும்பியும் அவன் வனாந்தரத்தில் வந்து அழும்போது ஆண்டவர் வந்து அவன் பிள்ளைய நான் கூட இருந்து வளர்ப்பேன்னு சொல்லிட்டு இஸ்மவேலை வளர்த்தார். அவனை ஒரு ஜாதியாக என்ன செய்தார், மாற்றினார். அப்போ வனாந்திரத்திலிருந்து நம்ம ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் பண்ணுவார். வனாந்திரம் நீங்கள் ஆகாருடைய சம்பவத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவளுடைய அங்கலாய்ப்பை ஆண்டவர் வனாந்திரத்திலிருந்து தான் கேட்டிருப்பார். அவர் சொன்ன மாதிரியே ஒரு ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்துருப்பார். அந்த இஸ்மவேலையும் ஒரு ஜாதியாக ஆண்டவர் செய்திருப்பார், மாற்றியிருப்பார். இப்போ நம்ம யோசேப்பை பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில் குழியில் கிடந்த யோசேப்பை தான் ஆண்டவர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு என்ன செஞ்சிருப்பார், வச்சிருப்பார். இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இப்போ நீங்கள் வனாந்திரமான மனிதர்கள் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல, ஒருவேளை என் கூட இருக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணலாம், அவங்க நினச்சாலும் நான் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சாலும் எந்த மனுஷங்களும் நமக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். ஆண்டவர் நம்மளோடு இருந்தால் போதும். எந்த வனாந்திரமான சூழ்நிலையும் எப்படிப்பட்ட ஒரு பாலைவனம் போன்ற வாழ்க்கையாக இருந்தாலும் அதை செழிப்பான வயல்வெளியாக கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை செய்வார், மாற்றுவார். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கூட இசப்பா இந்த வார்த்தைகளை தியானித்த என்னோடு சேர்ந்து ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு மனிதர்களால் ஹெல்ப் பண்ணவே முடியலை, இவங்க என் கூட இருக்கிறாங்க, எனக்கு அவங்கள நினச்சா ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் அவங்க பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையை நான் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வனாந்திரத்தில் என் வாழ்க்கையில் மனிதர்கள் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் செழிப்பான ஒரு வயல்வெளியாக மாற்றலாம், என்னுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஆசீர்வாதத்தை தர முடியும், என்னுடைய வாழ்க்கையை ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற முடியும், என்னுடைய வியாதியை சுகமாக்க முடியும், என் குடும்பத்தில் சமாதானத்தை தர முடியும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரிவுகளையும் மாற்ற முடியும், என் கடன் பிரச்சனையை மாற்ற முடியும், எனக்கு நல்லா படிக்கிறதுக்கு என் பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஞானத்தை தர முடியும், என் பிள்ளைகள் அடுத்த லெவலில் நல்லா அடுத்த கிளாஸ்க்கு போகும்போது நல்லா படிக்கிறதுக்கு உதவி செஞ்சுருங்க. யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுடைய வேலைக்காக, திருமண காரியங்களுக்காக, ஒருவேளை குழந்தை பாக்கியத்திற்காக, யாரெல்லாம் சொந்த வீடு வேணும், என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ, ஒருவேளை ஊழியத்தில் இருக்கிறவங்க ஊழிய பாதைக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வனாந்திரமான சூழ்நிலையும் நீங்கள் மாற்றி ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செழிப்பான பகுதியாக, ஒரு ஆசீர்வாதமான பகுதியாக நீங்கள் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனில் நல்ல பிதாவே.